परमेश्वराय शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः शशिशेखराय नमः भवाय गुणसंभवाय गुणसंभवाय शिवताण्डवाय नमः शिवताण्डवाय नमः ओम नमः शिवाय 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 शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय 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 शिवाय नमः 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 தென்னாடுடைய சிவனே போற்றி நாடகத்தும் இறைவா போற்றி ஸ்ரீ நாராயண ஹரி நாராயண ஸ்ரீ நாராயண ஹரி நாராயண ஸ்ரீ ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஸ்ரீ நாராயண ஹரி நாராயண ஸ்ரீ நாராயண ஹரி நாராயண ஸ்ரீ ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஸ்ரீ ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண கோடி கோவிந்த ராமநாம சங்கீர்த்தனம் जय श्री आदिपराशक्ति महामाई की लक्ष्मी नारायण भद्रे नारायण लक्ष्मी नारायण भद्रे नारायण एन्नम्मे नारायण देवी नारायण लक्ष्मी नारायण भद्रे नारायण लक्ष्मी नारायण भद्रे नारायण अम्मे नारायण देवी नारायण अम्मे नारायण देवी नारायण लक्ष्मी नारायण भद्रे नारायण लक्ष्मी नारायण भद्रे नारायण लक्ष्मी नारायण भद्रे नारायण लक्ष्मी नारायण भद्रे नारायण एन लक्ष्मी नारायण भद्रे नारायण लक्ष्मी नारायण भद्रे नारायण जय श्री आदिपराशक्ति महामाई की எந்த ஒரு தேவியோ எந்த மகாசக்தியோ இந்த ஊரில் வந்து நம்மை தன்வசமாய் இழுக்குதே எந்த ஒரு தேவியோ எந்த மகாசக்தியோ இந்த ஊரில் வந்து நம்மை தன்வசமாய் இழுக்குதே பொய்யான வாழ்வை நீக்கி ஞான வழியை காட்டுது மெல்ல மெல்ல நம் மனதை தன்வசமாய் இழுக்குதே எந்த ஒரு தேவியோ எந்த மகாசக்தியோ இந்த ஊரில் வந்து நம்மை தன்வசமாய் இழுக்குதே காசியிலே வீட்டிருக்கும் காசி விசாலாட்சியோ கல்கத்தாவில் அருள் செய்யும் அன்னை மகா காளியோ எந்த ஒரு தேவியோ எந்த மகாசக்தியோ இந்த ஊரில் வந்து நம்மை தன்வசமாய் இழுக்குதே மதுரையிலே ஆட்சி செய்யும் மதுரை மீனாட்சியோ தில்லையிலே அருள் புரியும் தில்லை சிவகாமியோ எந்த ஒரு தேவியோ எந்த மகாசக்தியோ இந்த ஊரில் வந்து நம்மை தன்வசமாய் இழுக்குதே குமரியிலே தவம் செய்யும் கடலோர கன்னியோ தென்திசையில் ஆட்சி செய்யும் பகவதியோ அம்மையோ எந்த ஒரு தேவியோ எந்த மகாசக்தியோ இந்த ஊரில் வந்து நம்மை தன்வசமாய் இழுக்குதே சங்குதுறை முகப்பினிலே வீட்டிருக்கும்
அம்மையாம் புவனமெல்லாம் காத்து வரும் அஷ்டபுவனேஸ்வரியோ எந்த ஒரு தேவியோ எந்த மகாசக்தியோ இந்த ஊரில் வந்து நம்மை தன்வசமாயிழுக்குதே எந்த ஒரு தேவியோ எந்த மகாசக்தியோ இந்த ஊரில் வந்து நம்மை தன்வசமாயிழுக்குதே எந்த ஒரு தேவியோ எந்த மகாசக்தியோ இந்த ஊரில் வந்து நம்மை தன்வசமாயிழுக்குதே இந்த ஊரில் வந்து நம்மை தன்வசமாயிழுக்குதே. ஜெய் ஸ்ரீ ஆதிபராசக்தி மகாமாயி की ओम भूतनाथ सदानंद सर्वभूत दयापर रक्ष रक्ष महाबाहो सास्ते तुभ्यं नमो नमः स्वामी जय श्री आंजनेय मूर्ति की. நம்முடைய லலிதா சகஸ்ரநாம மாத்ருசக்தி பூஜையானது ஆரம்பிக்க உள்ளது. இந்த பூஜையினுடைய பலன் அவங்க வாட்ஸ்அப்லேயே சுவாமிஜி போட்டிருந்தாங்க. அதிகமாக சொல்றதுக்கு டைமும் இல்லை இப்போ. ஆனால் இந்த நாமத்தை படிக்க 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 அந்த நாமம் நிறைய பேருக்கு படிக்க வராது அப்படிம்பாங்க. நம்ம ஒரு 100 நாமம் 88 நாமம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதையே நம்ம சந்தியா தீபம் வச்சு டெய்லி படிச்சிங்கன்னா ரொம்ப எளிதா நம்முடைய நாவல வந்து அந்த நாமம் நடனம் ஆடும். சும்மா இருக்கிறப்பவே அந்த நாமம் சும்மா சும்மா நாவல வந்து நடனம் ஆடும். அவ்வளோ அருமையான நாமம். ஆனால் ஒன்னொன்னும் அவ்வளோ அர்த்தம் உள்ளது. அம்பிகையினுடைய 1000 திருநாமம், லலிதா தேவியினுடைய 1000 சகஸ்ரம் என்றால் 1000. அந்த சகஸ்ர நாமங்கள் 1000 நாமங்களை சொல்லி அம்பிகைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து அர்ச்சனை செய்ய இருக்கிறோம். அம்பாளுக்கு நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம். பொண்ணு பொருள் புடவை எதுவுமே தேவையில்லை. இந்த புடவை கூட சமர்ப்பணம் பண்றோம். அம்பிகை அழைச்சி உட்கார வைக்கிறோம். எங்கெங்க ஸ்ரீசக்கரம் போடுறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பா அம்பாள் வந்து உட்கார்ந்து இந்த பூஜையை ஏற்றுக்கொள்வாள். அதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். அதை நம்மால உணரவே முடியும். அது ஸ்ரத்தையோட பூஜை பண்ணீங்கன்னா அம்பாள் வந்து சக்கரத்துல உட்கார்ந்து பூஜை ஏற்றுக்கொள்வதை நம்மால கட்டாயம் உணர முடியும். அப்ப அம்பாளுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கொடுக்கறதுக்காக தான் புடவை ஆடை சமர்ப்பயாமி ஆபரணம் சமர்ப்பயாமி நம்ம சொல்றோம். அதுக்காக தான் அதை வாங்கி வச்சிருக்கோம். அம்பிகைக்கு உங்களுடைய தூய்மையான பக்தி அன்பு, ரொம்ப நம்ம உண்மையான அன்பும் தூய்மையான பக்தி மட்டுமே கொடுத்தால் போதும். வேற எதுவும் அம்பாள் கேட்கறது இல்லை நம்ம கிட்ட. ஏன்னா எல்லாமே அவ கொடுக்கறது தானே இல்லையா? நம்ம கொடுக்கறது இல்லை. நம்ம கொடுத்தா அம்பாளுக்கு நிறையுமா? அவ இந்த அண்டம் இந்த பிரபஞ்சம் முழுக்க அவ நிறைஞ்சிருக்கிறது. நல்ல நம்ம கொடுக்கறதெல்லாம் ரொம்ப தூசு தான் இல்லையா? தூசு மாதிரி சின்ன அளவு தான். ஆனா அதெல்லாம் தேவையில்லை. நம்முடைய தூய்மையான பக்தியும் தூய்மையான அன்பும் அம்பாள்கிட்ட நிறைய கொடுங்க. ஹிருதயத்துல அம்பாள் இருக்கிறத உணர்ந்து நம்ம அந்த நாமம் சொல்வோம். கலியுகத்துல இந்த நாமம் சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம வந்து முக்தி நிலை அடைய முடியும். ரொம்ப ஈஸி. அந்த கலியுகத்துல இறைவனை அடைவதுங்கிறது ரொம்ப கடினம்னு சொல்றாங்க. அது இல்லை, ரொம்ப எளிது. இப்படி நொடிக்கிற நொடியிலேயே கடவுளை உணர முடியும். நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தியை உணர முடியும். அது எப்படின்னா ஸ்ரத்தையோடு, வேற எந்த இதுல இருக்க ஆசா பாசங்கள் எல்லாம் விட்டு ஸ்ரத்தையோடு அந்த நாமத்தை நம்ம சொல்லி அந்த ஸ்வரூபத்தை நாமம் சொன்னா நாமி அந்த இடத்துல பிரத்யட்சப்படும். அதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். எந்த நாம 1000 நாமங்கள் நாம் சொல்லி சொல்லி அம்பிகைக்கு அர்ச்சனை செய்ய இருக்கிறோம். பக்தியோட பண்ணுவோம். அம்பிகை ஸ்ரீசக்கரம் வரைஞ்ச நேரத்துல உட்கார்றதுக்கு ஆசையா வந்து உட்கார்ந்துருப்பா. 33 கோடி தேவதைகள் இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு தான் அமர்ந்திருப்பாங்க. அம்பாளுடைய சுரூபம் அதுல அந்த கேலண்டர்ல தான் இருக்கிற கேலண்டர் தான். சிவபெருமான ஈசனை படுக்க வச்சுட்டு அம்பாள் அதுல உட்கார்ந்து லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி புடைசூர் அவங்க வந்து வெண்சாமரம் வீச ருத்ரக்களும் விஷ்ணுக்களும் பிரம்மாக்களும் மர்மாதி சக்திகளும் புடைசூழ இதுல கொழுவிட்டு இருந்து அதுல பூஜையை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். இதுல வாக்தேவிகள் 8 வாக்தேவிகள் லலிதா சகஸ்ரநாமத்தை திரும்ப திரும்ப ஓத அது அம்பிகை திரும்ப திரும்ப படிக்க சொல்லி சொல்லி அது அம்பாள் மகிழ்ந்ததா பிரம்மாண்ட புராணத்துல இருக்கிறது. மகாபாரதத்துல கீதையை மையப்பகுதியா வச்சது மாதிரி கொண்டு அமைந்தது மாதிரி பிரம்மாண்ட புராணத்துல இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை மையப்பகுதியாக வச்சு உருவாக்கப்பட்டது. அது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அதை உணர்ந்து நம்ம சொல்ல வேண்டும். இது பயிற்சி எடுக்கிறதா இருந்தா கூட பரவாயில்ல, பயிற்சியா எடுத்துட்டு திரும்ப வீடுகள்ல தினமும் இந்த நாமத்தை படிங்க. ரொம்ப சக்தி, அது உங்களால உணர முடியும்.
உணர முடிஞ்சதுனால தான் நம்ம சொல்கிறோம். கொரோனா காலத்தில் கூட அந்த நாமங்கள் நம்ம குரூப்பில் போட்டு எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர் ஒன்றா படித்தோம். அந்த கொரோனாவும் காலி ஆயிடுச்சு இல்லையா? இங்கே இந்த பார்த்தா சாமி உட்கார்ந்து சக்கரத்தில் ஏற்றுக்கொள்றது மாதிரி இருக்குது. அதுக்குள்ளாரு உள்ள தெய்வமெல்லாம் நிறைஞ்சு இருக்கு. சாமியோட கிரேஸ் நிறைய கிடைக்கும். எங்கே போனாலும் நம்முடைய சாமியுடைய நாமம் சொல்ல சொல்ல அந்த இடத்துல இங்கே சொல்லும் போதே நாமம் சொல்லும் போதே உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கிறது. உடம்பெல்லாம் அந்த சிலர்க்கிற உணர்வு உணரப்படுறது. சாமி பிரத்யட்சமாக உட்கார்ந்துருக்கிறார், அதில் எங்களும் சந்தேகம் இல்லை. அவருடைய நாமம் எங்கே ஓதினாலும் ஒரு நாமம் சொன்னாலும் ஓடி வந்துடுவார். நாமம் ஒன்று கூட நீங்கள் சொல்கிறது வீணாகாது. அந்த எண்ணத்தை கொண்டு வந்து நம்பிக்கையோட நாமம் சொல்லுவோம். பூஜையின் ஆரம்பம் எல்லோரும் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து 3 முறை ஓம்காரம் ஓம்காரம் சொல்லிட்டு பிள்ளையார் ஸ்துதி. தெரிஞ்சவங்க கூடவே சொல்லலாம், தெரியலைன்னா பரவாயில்ல, பிள்ளையார கும்பிட்டுட்டு உட்கார்ந்தா போதும். ஓம்காரம் 3 முறை. கணபதி ஸ்துதி தெரிஞ்சவங்க கூடவே சொல்லுங்க, தெரியலன்னா பரவாயில்ல, பிள்ளையார கை கூப்பி உட்கார்ந்து அவருக்கு நாமத்தை சொல்லி கேட்டுட்டு இருந்தா போதும். ஓம் சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தயே. குரு வணக்கம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. जय श्री योगी राम सूरत कुमार महाराज की जय. जय श्री योगिनी माता जी की जय. गुरु गडाक्षम गुरु गडाक्षम गुरु गडाक्षम परिपूर्णम. தொடர்ந்து பிராணாயாமம். நம்ம எந்த பூஜை பண்ணினாலும் நம்முடைய மனது நிறைய வேலைகளை பார்த்துட்டு வந்திருக்கோம், நிறைய எண்ணங்கள் அலைமோதிட்டு இருக்கும். நம்முடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துவதற்காக சிறிது பிராணாயாமம் 3 முறை மூச்சு பயிற்சி. அதற்கு இந்த பெருவரலும் மோதிரவரலும் பயன்படுத்திக்கோங்க. பெருவரலால் வலது நாசி அடைச்சிட்டு இடது நாசி வழியா மூச்சுக்காற்றை உள்ளிழுக்க வேண்டும். உள்ளிழுத்த மூச்சுக்காற்றை வெளிவிடக்கூடாது. இந்த மோதிரவரலால இடது நாசியை அடைச்சிட்டு அந்த மூச்சுக்காற்றை வலது நாசி வழியாக வெளிவிட வேண்டும். மீண்டும் வலது நாசி வழி மூச்சுக்காற்று உள்ளிழுத்து இடது நாசி வழியா மூச்சுக்காற்று. ஒரு முறை இடது நாசி வழி எடுத்து வலது நாசி வழி விட்டு வலது நாசி வழி எடுத்து இடது நாசி வழி விடுவது ஒரு சுற்று. நாம் தொடர்ந்து 3 சுற்று செய்ய வேண்டும் பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் செய்து மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கும் போது நம்முள்ளே அம்பிகையினுடைய அருள், பகவான் யோகி ராம் சுரத்குமார் அருள் நிரம்புவதாக பாவனை செய்யுங்கள். மூச்சுக்காற்று வெளிவிடும் போது நம்முள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட சக்திகள், கெட்ட வாசனைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி செல்வதாக பாவனை செய்ய வேண்டும். இந்த பிராணாயாமம் செய்யும் போது நல்ல நிமிர்ந்து உட்கார வேண்டும். வளைஞ்சு குழந்தை நம்பர் 6 மாதிரி உட்காராம நம்பர் 1 மாதிரி உட்கார்ந்துக்கணும். ஏன்னா நாம் பல ஜென்மங்கள் எடுத்திருப்போம் இல்லையா? எத்தனை ஜென்மங்கள் எடுத்தோம்னு நமக்கே தெரியாது. புல்லாகி பூடாகி புழுவாகி பல்மிருகமாகி பாம்பாகி தேளாகி கணங்களாகி இல்லை அவர்கள் அசுரர்களாகி என்னென்னமோ ஆகி இப்ப மனிதர்களா வந்திருக்கிறோம். ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்காக வந்திருக்கிறோம். இன்னும் மனுஷங்க ஆகல. அந்த நம்ம பல ஜென்மங்களை கொண்டு வந்த பாவ புண்ணியத்துல புண்ணியமானது குண்டலினி சக்தியாக நம்ம முதுகு தண்டுவடத்துல எங்கேயாவது அது சுருண்டு போயிருக்கும். இந்த பிராணாயாமம் செய்யும் போது மூச்சுக்காற்று எடுத்து விடும்போது அது மேலோங்க அதற்கான ஒரு வாய்ப்பு வரும். ஆத்ம சாதனை நீங்க முன் ஜென்மங்கள்ல பண்ணி இருந்தீங்க, அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால அந்த நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு பிராணாயாமம் செய்வோம். ஒரு ஓம்காரம் சொல்லிட்டு பிராணாயாமம்.
ஒரு ஓம்காரம் சொல்லி பிராணாயாமம் 3 சுற்று பிராணாயாமம். மேடம் அந்த சுவிட்சை கரெக்டாக சொல்லுங்கள். தொடர்ந்து ஸ்ரீ சக்கரத்தில் லலிதா திரிபுர சுந்தரி ஆவாகன தியானம். எல்லோரும் 5 நிமிடங்கள் கண்களை மூடி ஸ்ரத்தையோடு தியானித்து பின்வரும் காட்சியை மனக்கண் முன்னே கொண்டு வர வேண்டும். கைகளை கூப்புங்க, கண்களை மூடி ஸ்ரத்தையோடு இங்க சொல்லக்கூடிய காட்சியை மனக்கண் முன்னே கொண்டு வர வேண்டும். நம்முள்ளே இயல்பாக தழுவுகிற இறை சாநித்தியம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி ரூபத்தில் நமது இதய தாமரையில் வீற்றிருப்பதாக எண்ணி பாருங்கள். மகாசக்தியின் சொரூபத்தை பாதாதி கேசம் கேசாதி பாதம் தெளிவாக காண வேண்டும். லலிதாம்பிகை சிந்தூரம் போல் சிவந்த உடலும் செம்பருத்தி பூனருடைய முகமும் பிரகாசமான தாமரை இதழ் போன்ற முக்கண்களும் உடையவளாக தோற்றமளிக்கிறாள். சந்திரன் பிரகாசிக்கும் மாணிக்க கிரீடமும் சிரித்த முகமும் பெருத்த மார்பும் செவ்விய திருவடிகளின் உடைய அழகு தெய்வமாக காட்சி அளிக்கிறாள். அவளது கடல் போன்ற கண்களில் கருணை அலைகள் பாய்கின்றது. 4 கைகளை கொண்ட மகாசக்தி லலிதா திரிபுர சுந்தரி ஒரு கையில் செங்குவளை பூவும், 2வது கையில் கரும்பு வெல்லும், 3வது கையில் பாசமும், 4வது கையில் அங்குசமும் ஏந்தி இந்த பிரபஞ்சத்தின் 14 லோகங்களில் ருத்ரர்களும் விஷ்ணுக்களும் பிரம்மாக்களும் அனுமாதி சக்திகளும் புடைசூழ கொள்விட்டிருப்பதை கண்ணார காணுங்கள். நம் இதய கமலத்தில் எழுந்தருளியிருக்கும் பவானியை அகம் 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 எனும் தத்துவமாக பாவியுங்கள். இப்போது ஸ்ரீ சக்கரத்தின் நடுவே இருக்கும் முக்கோணத்தின் நடுவில் தங்க சிம்மாசனம் இடப்பட்டுள்ளதாக பாவனை செய்யுங்கள். தங்கள் இதயத்தில் குடியிருக்கும் லலிதாம்பியின் கைகளை உவகையோடு பற்றி அவளை அன்பாய் அழைத்து வந்து ஸ்ரீ சக்கரத்தின் நடுவே இடப்பட்டுள்ள தங்க சிம்மாசனத்தில் அமர செய்யுங்கள். அன்னை எழுந்தருளி விட்டாள். ஆஹா ஆஹா, எத்தனை பேரழகு! குங்கும பூச்சுள்ளவளும் வண்டுகள் நாடும் கஸ்தூரி பூசியவளும் புன்னகை பூத்த பார்வையுடையவளும் கரும்பு வில் பாசம் அங்குசம் ஆகியவற்றை தரித்தவளும் எல்லா ஜனங்களையும் மோகிக்க செய்பவளும் சிவப்பு மாலையும் ஆடையும் ஆபரணமும் அணிந்தவளும் ஆகிய லலிதாம்பிகை தாயன்பு ததும்பிய உள்ளத்தோடு நமது லலிதா சஹஸ்ரநாம வேள்வியேற்க கருணையோடு அமர்ந்துள்ளாள். நமது உள்ளத்திலே இலை தெரியாத அளவு பிச்சிப்பு பூத்து குலுங்குவதாக கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு மந்திரத்தின் முடிவிலும் ஓம் பராசக்தி நமக என்று சொல்லி தங்கள் இதயத்திலே மலர்ந்துள்ள பக்தி மலர்களை பக்தியோடு பறித்து அதனோடு உங்களுக்கு தரப்பட்டுள்ள அட்சதை குங்குமம் மலர்களோடு இணைத்து அம்பியின் சிவந்த பாதங்களிலே அர்ச்சனை செய்யுங்கள். ஆவாகன பூஜையின் போது அட்சதை பயன்படுத்திக்கோங்க.